ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு குறித்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது சம்பள கமிஷன் தொடர்பான அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். தற்போது 7வது சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதிய தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் இந்த ஆண்டுடன் காலாவதியாகின்றன. 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது சம்பள கமிஷன் அடிப்படையில்தான் அரசு சம்பளம் வழங்க வேண்டும். மத்திய அரசினை பொறுத்தவரை 8வது சம்பள கமிஷன் அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டிருக்கிறது. அதற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்யும், குறிப்புகளை வரையறுப்பது என்பன உள்ளிட்ட எந்த பணிகளையுமே இதுவரை தொடங்கவில்லை. மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் நடைமுறைகளை தாமதப்படுத்தக்கூடாது, அதனை விரைவுபடுத்த வேண்டும் என அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களுக்கான கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழலில் 8வது சம்பள கமிஷன் தொடர்பான முக்கியமான தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அரசு 8வது சம்பள கமிஷன் தொடர்பாக பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உள்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் பல்வேறு மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் 8வது சம்பள கமிஷனுக்கானது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எனப்படும் குறிப்புரைகளை இறுதி செய்வது தொடர்பாக இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அரசாணையை வெளியிடும் என்றும் இதனை அடுத்து சம்பள கமிஷனுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழக அரசும் அகவிலைப்படி டிஏவானது 360 ரூபாயை உயர்த்தி வழங்கியுள்ளது.